நடப்பு விவசாய பணிகளுக்கு தேவையான உரங்களை தங்கு தடையின்றி தமிழகத்திற்கு வழங்கிட வேண்டும் என மத்திய அரசை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உர தேவைகள் 31,000 ஒரு மெட்ரிக் டன் யூரியா, 28,607 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 24,235 மெட்ரிக் டன் பொட்டாஷ் ஆகிய உரங்கள் தமிழகத்திற்கு வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். பயிர் சாகுபடியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் 3.83 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா, 1.05 லட்சம் மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 0.83 லட்சம் மெட்ரிக் டன் பொட்டாஷ் ஆகியவற்றை உடனடியாக தமிழகத்துக்கு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைமைச் செயலக அரசு பணியாளர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராததை அறிந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் காலை 10 மணிக்குள் தலைமைச் செயலகம் வந்து விடுவதால் பணியாளர்கள் சரியான நேரத்திற்கு வருவது அவசியம் என உயரதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் துறை வாரியாக வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாவேக அமைச்சரவை விரிவாக்கம் வியாழக்கிழமை நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் அருளேக்கர் நாளை சென்னை வருகிறார். ஆளுநருக்கு நாளை இரவு காங்கிரஸ் உட்பட 22 அமைச்சர்கள் கொண்ட பட்டியல் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. காங்கிரஸில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன், தார்கே கர்த்பர்ட் ஆகிய மூவரில் இருவருக்கு அமைச்சரவை வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பதவி விலகியதால் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லாததால் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டி ஏற்படும் என்று கூறப்படுகிறது. பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுப்பதாக தெரிகிறது. கட்சி சார்பு இல்லாமல் முன்னாள் IAS அதிகாரி சகாயம் அல்லது திரைப்படத் துறையில் முக்கிய நடிகரை நிறுத்த திட்டம் இருப்பது தகவல் கசிந்துள்ளது. எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என்று தாவேக குறித்த வீடியோவை பகிர்ந்த MK ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இந்தியாவின் பிரபலமான தனியார் பத்திரிகை ஊடகம் ஒன்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் சூழல், தாவேக மற்றும் முதலமைச்சர் விஜய் அவர் தொடர்பாக போலி செய்திகள் வெளியிடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த வீடியோவை பகிர்ந்துள்ள ஸ்டாலின், பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் காலை மாலை இருவேளையும் பயோமெட்ரிக் முறையில் வருகை பதிவு செய்ய அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிக்கு வராமல் ஏமாற்றுவதை தடுக்க முதலமைச்சர் விஜய் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளார். மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நேரத்தில் முறையாக அலுவலகத்திற்கு வருவதில்லை என்ற புகார் தொடர்ந்து எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் 75 அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 80,64 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வகுப்பறை, ஆய்வகம், குடிநீர் வசதி, கழிவறை, சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைகளை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஐந்து நாட்களில் இருமுறை பெட்ரோல், டீசல் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. சென்னையில் கடந்த மே 15ஆம் தேதி பெட்ரோல் லிட்டருக்கு ₹3.10 டீசல் லிட்டருக்கு ₹3.11 உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலையை மீண்டும் உயர்த்தி மத்திய அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு 87 காசுகள் உயர்ந்து ஒரு லிட்டர் ₹104.49, டீசல் லிட்டருக்கு 91 காசுகள் உயர்ந்து ஒரு லிட்டர் ₹96.11 விற்பனை செய்யப்படுகிறது. தேர்தல்கள் முடிந்துவிட்டதால் மக்களை இன்னும் அதிகமாக பிரதமர் மோடி சுரண்டுவார் என காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் முன்னணி தலைவர் பவன் கேரா 5 நாட்களில் இது 2வது விலை உயர்வு என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி இந்திய குடிமக்களை தவணை முறையில் கொல்ல விரும்புவதாக அவர் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் பிளவு ஏற்படும் நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் முழு ஆதரவு தெரிவித்துள்ளனர். சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த கூட்டத்தில் 80 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த முன்னாள் அமைச்சர் PV ரமணா பொதுக்குழு குறித்து எதுவும் பேசவில்லை என தெரிவித்தார். கிட்டத்தட்ட 87 மாவட்ட செயலாளர்கள் 80க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் கலந்து கொண்டார்கள். பொதுக்குழு செயற்படுவது எதுவும் பேசப்படவில்லை. கூடியவர்கள் அதை பற்றி பொதுச் செயலாளர்கள் முடிவு செய்வார்கள்.
ஒருபுறம் பேசலாம் என கூறிவிட்டு மறுபுறம் நிர்வாகிகளை நீக்குகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சி.வி. சண்முகம் கொந்தளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டிய அதே வழியில் எதிரணியினர் தனியாக ஆலோசனை நடத்தினர். பின்னர் பேட்டி எடுத்த சி.வி. சண்முகம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எப்போதும் தயார், பொதுக்குழுவுக்கு அழையுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதிப்போம், அதில் முடிவெடுக்கலாம் என கூறியுள்ளார். பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இப்படி பேசிக்கொள்ளலாம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மறுபக்கம் அனைவரையும் கட்சி பதவியில் நீக்குகிறீர்கள், கட்சியை விட்டு நீக்குகிறீர்கள், பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம் என்று கையெழுத்து பெறுகிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? பொதுக்குழுவை கூட்டுவது குறித்து எடப்பாடி பழனிசாமியை முடிவெடுப்பார் என ஆர்.பி. உதயகுமார் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதிமுகவுக்கு சோதனை காலம் வந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெற்றத்தாயாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோதனை வந்ததை இன்றைக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நோய் தீர்க்கிற மருந்தாக இருந்து மீண்டும் அந்த தாயினுடைய ஆசையோடு நிச்சயமாக மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார். முதலமைச்சர் விஜய் வரும் 21 அல்லது 22ஆம் தேதி டெல்லி பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டுள்ளார். பிரதமர் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பியதும் இந்த சந்திப்பு நடைபெறும் என்று கூறப்படுகிறது. தமிழக வளர்ச்சி தொடர்பான திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க முதலமைச்சர் கோரிக்கை வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் வருகின்ற 23ஆம் தேதி திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இளைஞர் அணியின் ஆக்கப்பணிகள், கருணாநிதி பிறந்தநாள் கொண்டாட்டம் மற்றும் தேர்தல் தோல்வி குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்பதில் மாற்றமில்லை என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த அழுத்தத்திற்கும் அடிபடிய மாற்றம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதைப் போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாம் அடிப்படையாது. நீங்கள் எடுத்த கொள்கையில் சமரசமின்றி கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை. அதிமுகவினரை அமைச்சரவையில் சேர்த்தால் தாவேக்கு அளித்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுகவினரை அமைச்சரில் சேர்க்கும் நிலைக்கு தாவேக்கு சென்றால் அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது என்றும் சண்முகம் குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி தருவேன் என்று கூறியதற்கு விரோதமாக அமைந்துவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கிய பணியாளர் 2 மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் மயிலாடுதுறையில் டாஸ்மாக் கடைகளை மூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ரூபாய் வசூல் போலவே தற்காலிக ஊழியர்கள் நியமனம், வாடகை, மின் கட்டணம் போன்றவற்றை சமாளிப்பதாக டாஸ்மாக் ஊழியர்கள் உண்மையை போட்டு உடைத்துள்ளனர். இதுவரை மட்டும் வைத்து கடை நடத்தினால் கூட்டம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பது அவர்களின் கருத்தாக உள்ளது. ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க கோரி நாடு முழுவதும் நாளை மருந்து கடைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 12,40,000 மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைநிறுத்தம் நடைபெற்றாலும் அவசர கால மருந்துகள் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஒரே மருந்து சீட்டை பலமுறை பயன்படுத்துவதாக மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே சுமார் 5,000 மருந்து கடைகள் திறந்திருக்கும் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அகில இந்திய அளவில் மருந்து வணிகர்களுடைய கடை அடைப்பு கிட்டத்தட்ட 45,000 உறுப்பினர்களின் முழு ஈடுபாட்டோடு நாளை நடைபெற இருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 19 நீதிபதிகளை நியமிக்க சென்னை உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 23 பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் முருகன், சுமதி, அள்ளி, திருமகள், சங்கர நாராயண, ரவிக்குமார், தர்மலிங்கம், கார்த்திகேயன், பாலதண்டாயுதம் உள்ளிட்ட 19 நீதிபதிகள் நியமனத்திற்கு கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது.
2013ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளை விடுவிக்கும் உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய தவறை செய்துள்ளதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வெறிநாய்களை கொல்ல தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தெருநாய்களை பொது இடங்களில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிரான மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தெருநாய்களை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலத்தில் 300 கோடி ரூபாய் மோசடி வழக்கின் முக்கிய புள்ளியான வின்ஸ்டார் சிவக்குமாரை தாவேக்கவில் சேர்த்தது சர்ச்சையாகியுள்ளது. 300 கோடி ரூபாய் மோசடி வழக்கின் முக்கிய புள்ளியான வின்ஸ்டார் சிவக்குமாருக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பொன்னாடை போர்த்தியது விமர்சனங்களுக்கு ஆளாக்கியிருக்கிறது. மோசடி வழக்கின் முக்கிய புள்ளியான சிவக்குமார் தாவேக்கில் சேர்ந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் மீண்டும் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அத்துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. தற்போது புதிய அரசு பதவியேற்றுள்ள நிலையில் செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் விசாரணையை தொடங்க அனுமதி கோரி தலைமைச் செயலாளருக்கு அமலாக்கத்துறை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அரக்கோணம் செங்கல்பட்டு 2வது ரயில் வழித்தடத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை புறநகர் ரயில் இணைப்புகளை மேம்படுத்தும் வழி 993 கோடி மதிப்பிலான புதிய திட்டத்திற்கு இந்திய ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணத்தை இணைக்கும் வகையில் இரட்டை வழித்தடம் அமைகிறது. இரட்டை வழித்தடத்தால் ரயில் பயணிகளின் காத்திருப்பு நேரம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பாக நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் திண்டுக்கல்லில் தலைமறைவாக இருந்த மற்றொருவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விஜய் வெற்றி பெற்றது சுனாமி அலை இல்லை என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். மாற்றம் வேண்டும் என்பதற்காக தமிழக மக்கள் விஜய்க்கு வாக்களித்து விட்டனர் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை இடங்களை பெறாததால் விஜய் வெற்றி பெற்றது சுனாமி இல்லை என்று பேசியுள்ள அன்புமணி 8 மாவட்டங்களில் தாவேக்க ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்று கூறியுள்ளார். குழந்தைகளை வைத்து ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தியுள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தாவேக்கவை விமர்சித்துள்ளார். தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் அரசியல் தெரியாதவர்கள், முகம் தெரியாதவர்கள் எம்எல்ஏ ஆகிவிட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். வேட்பாளர் யார் என்றே தெரியாமல் வாக்களித்துள்ளதாக வேல்முருகன் குறிப்பிட்டுள்ளார். பைக்கில் வந்த சிறுவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததால் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. நெல்லை ராமையன்பட்டியில் புற காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பெட்ரோல் குண்டு வீசிய 3 சிறுவர்கள் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் பயணியிடையே மோதல் ஏற்பட்டது. மிகப்பெரிய பேருந்து முனையத்தில் காவலர்கள் ஒருவர் கூட இல்லாததால் பயணிகள் அதிருப்தி அடைந்தனர். நியாய விலைக் கடைகளில் உபகரணங்கள் சரியாக இருப்பதை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என உணவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் தங்கு தடையின்றி முழுமையாக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் பதுக்கல் அல்லது பற்றாக்குறை புகார்கள் மீது கடும் நடவடிக்கை பாயும் எனவும் உணவுத்துறை எச்சரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி கேரள மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கேரள நிர்வாகம் கேட்டுக் கொண்டதன் பெயரில் அங்கு மீட்புப் பணிகளை மேற்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் வாகனங்கள், படகுகள், அதிநவீன மீட்பு உபகரணங்கள், இயந்திரங்கள் போன்றவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஈழப்போரில் உயிரிழந்த தமிழர்களின் நினைவுகூரும் வகையில் தஞ்சை முள்ளிவாய்க்கால் நினைவு மன்றத்தில் உலக தமிழர் பேரமைப்பு சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போது பேசிய பழ நெடுமாறன், தமிழகத்தில் புதிய அரசு தற்போதுதான் பதவியேற்றுள்ளது என்றும் 6 மாதங்கள் அவகாசம் கொடுத்தால்தான் அவர்கள் என்ன திட்டம் வைத்துள்ளார்கள் என்பது தெரியும் எனவும் கூறினார். நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு காரைக்கால் பேரளம் இடையே நாளை முதல் ரயில் சேவை தொடங்க உள்ளது. போதிய வருவாய் இல்லை என்று கூறி 1987ஆம் ஆண்டு காரைக்கால் பேரளம் இடையே ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. புதிதாக அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்குவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
ராஜஸ்தான் மாநிலம் பிவாடியில் தான் பெற்ற 8 மாத பெண் குழந்தைக்கு தாயை வலுக்கட்டாயமாக ஆசிட் குடிக்க வைத்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. கடுமையான இரத்த கசிவுடன் அந்த குழந்தை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அந்த தாயை கைது செய்த போலீசார் குழந்தைக்கு எதற்காக ஆசிட் குடிக்க வைத்தார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலுங்கானா மாநிலம் மேட்சல் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ரசாயன நிறுவனத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. வானுயரத்திற்கு கரும்புகை எழும்பிய நிலையில் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மும்பை கரீப் நகரில் மேற்கு ரயில்வே இடத்தில் ஆக்கிரமித்து கட்டிய வீடுகள் மற்றும் கடைகள் இடித்து அகற்றப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். கர்நாடகாவில் யானைகள் இடையிலான மோதலில் இளம்பெண் உயிரிழந்த நிலையில் கீழே விழுந்து காயமடைந்த யானையும் பலியானது. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள துபாரா யானைகள் முகாமில் 2 வளர்ப்பு யானைகள் மோதிக்கொண்ட போது இடையில் சிக்கி சென்னையைச் சேர்ந்த பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே சஞ்சன் யானை தாக்கியதில் காயமடைந்த மார்த்தாண்டா யானையும் பலியானது. டெல்லியின் மெஹ்ரவுடி பதர்பூர் சாலையில் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. வாகனத்தில் இருந்த இருவர் உடனடியாக காரிலிருந்து வெளியேறியதால் உயிர் தப்பினர். இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்து எலும்பு கூடானது. மத்திய கிழக்கு போரின் நெருக்கடிகளை சமாளிக்க 3 லட்சம் கோடி ரூபாய் உபரி நிதியாக கொடுக்க ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் இறக்குமதி செலவுகளை சமாளிக்க மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி ஒதுக்கும் நிதி உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நார்வே நாட்டில் நடைபெற்ற இந்திய நார்டிக் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். ஆஸ்லோ நகரில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஐஸ்லாந்து பிரதமர் கிறிஸ்டியன் ஜோசுடன் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இந்தியா நார்டிக் 3வது உச்சி மாநாட்டில் நார்வே, டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் பிரதமர்கள் கலந்து கொண்டனர். பொருளாதாரத்தில் புயல் வீசப்போகிறது என ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். முழு பாதிப்பையும் சாமானிய மக்கள் தான் சுமக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி, அதானி, அம்பானிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். எரிபொருள் பற்றாக்குறையை சமாளிக்க நாட்டு மக்கள் வெளிநாட்டு பயணத்தை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தும் பிரதமர் தற்போது அவரே உலகெங்கிலும் பயணம் மேற்கொண்டுள்ளதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சீனாவின் வூகான் மாகாணத்தில் உள்ள ஷிமன் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 2 பாலங்களில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கானோர் ஷிமன் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்தால் கடுமையாக தாக்குவோம் என்று அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதுடன் சில பகுதிகளை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் புதிய கருவிகள் மற்றும் புதிய ராணுவ திறனுடன் பயங்கர தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. எபோலா வைரஸ் பரவலுக்கு காங்கோவில் பலி எண்ணிக்கை 131ஆக உயர்ந்துள்ளது. காங்கோ நாட்டின் கிழக்கு பகுதிகள் எபோலா வைரஸின் பரவல் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் பொது சுகாதார அமைச்சர் சாமுவேல் ரோஜர் கூறும்போது எபோலா வைரஸ் காரணமாக உலக சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிளே ஆஃப் சுற்று போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை 4 நாட்கள் நடைபெறுகிறது. குவாலிஃபயர் மற்றும் எலிமினேட்டர் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை நாளை இரவு 7 மணிக்கு ரூபே கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் மட்டும் முன்பதிவு செய்ய முடியும். மற்ற அனைவரும் நாளை மறுநாள் இரவு 8 மணி முதல் டிக்கெட் பெற முடியும். இதேபோல குவாலிஃபயர் 2 மற்றும் இறுதிப் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை மே 22 மற்றும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் விக்கெட் கீப்பராக அதிக ரன்கள் குவித்த எம்எஸ் தோனியின் சாதனையை சஞ்சு சாம்சன் முறியடித்தார். நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை அணியின் விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சன் 2 சதம் மற்றும் 1/2 சதம் என சிறப்பாக ஆடி ரன்களை குவித்து வருகிறார். கடந்த 2013இல் தோனி 16 இன்னிங்ஸில் 461 ரன்கள் எடுத்திருந்தார். நடப்பு சீசனில் 13 போட்டிகளின் முடிவில் இதுவரை 477 ரன்கள் குவித்து சஞ்சு சாம்சன் ஆடி வருகிறார். கட்டாய வெற்றி சூழலில் சென்னை அணி விளையாடி வரும் நிலையில் நான் மட்டும் இருந்திருந்தால் தோனியை இழுத்து வந்திருப்பேன் என சென்னை அணியின் முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார்.
தொடர் தோல்விகள் மூலம் நடப்பு IPL தொடரின் பிளே ஆஃப் ரேஸிலிருந்து சென்னை கிட்டத்தட்ட வெளியேறும் நிலையில் இருக்கிறது. இந்நிலையில் மனம் திறந்திருக்கும் ஹர்பஜன் சிங், தோனி தயவு செய்து விளையாடுங்க, இல்லை என்றால் நானே உங்களை மைதானத்திற்குள் தரதரவென இழுத்து வந்து விடுவேன் என நகைச்சுவையாக பதிவிட்டுள்ளார். IPL போட்டியில் பிளே ஆஃப் சுற்றை 3 அணிகள் உறுதி செய்துள்ள நிலையில் மீதமுள்ள ஒரு இடத்திற்கு 5 அணிகள் போட்டி போடுகின்றன. 2026 IPL தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கான ரேஸ் தற்போது உச்சகட்ட விறுவிறுப்பை எட்டியுள்ளது. நேற்று நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் நடப்பு தொடரில் டாப் 4 இடங்களுக்குள் 3 அணிகள் தங்களது பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்துள்ளன. மீதமுள்ள ஒரே ஒரு பிளே ஆஃப் இடத்தை பிடிக்க 5 அணிகள் மோதுகின்றன. இதனால் வரவிருக்கும் லீக் போட்டிகள் அனைத்தும் வாழ்வா சாவா ஆட்டங்களாக மாறியுள்ளன. பிக் பேஷ் தொடருக்கான தொடக்க போட்டியை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடத்திக் கொள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்திற்கு BCCI அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026-27 ஆண்டுக்கான பிக் பேஷ் தொடருக்கான தொடக்க போட்டியை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடத்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் முயற்சி செய்து வருகிறது. பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்வதாகவும் இந்தியாவுடன் உறவை மேம்படுத்த இப்போட்டியை சென்னையில் நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பும்ராவிற்கு ஓய்வு கொடுத்துள்ளதுடன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய இருவருமே ஒருநாள் தொடருக்கான அணியில் இடம் பிடித்துள்ளனர். வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போட்டி தொடங்குகின்றது. டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடர்களுக்கு இளம் நட்சத்திர வீரர் சுப்மன் கில் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார்.